அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காணொளிப்பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். சிரியாவில் கிளர்ச்சி படைகள் அல்-அசாத்தின் உடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து புதிய ஆட்சி அமைப்பதற்கான தீவிர வேலைகளை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே டமாஸ்கஸ் நகரம் வீழ்ந்த பின்னர் அல்-அசாத் எங்கே சென்றார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அதற்கான விடைகள் தற்போது கிடைத்திருக்கின்றன. அடுத்து அமெரிக்காவின் உடைய இரட்டை வேடம் குறித்து தற்போது மிக முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. துருக்கி அதிபர் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் சிரிய அரசாங்கத்தின் வீழ்ச்சி குறித்து ரஷ்யா முதல் முறையாக அதிகாரபூர்வமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது ஆரம்பம் முதலே நாங்கள் குறிப்பிட்டோம், சிரியாவில் ரஷ்யாவின் உடைய இராணுவ தளங்களும் இருக்கின்றன, ஈரான் இராணுவத்தினர் இருந்தார்கள், அமெரிக்க இராணுவ தளம் இருக்கின்றது, துருக்கியினுடைய இராணுவம் அங்கே இருந்தார்கள். இவ்வாறு பல நாடுகளின் இராணுவத்தை கொண்ட ஒரு சிக்கலான ஒரு களநிலைமை சிரியாவில் காணப்படுகின்றது. இந்த நிலையில்தான் சிரிய கிளர்ச்சி படை அல்-அசாத்தினுடைய ஆட்சியை வீழ்த்தி அவர்கள் பெரும்பான்மையான நகரங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் சிரிய அரசாங்கத்தின் உடைய வீழ்ச்சிக்கு பின்னர் ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சி படையினர் டமாஸ்கஸை கைப்பற்றுவதற்கு சில மணி நேரங்கள் முன்பாக நாங்கள் அவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தோம். அதில் குறிப்பாக பஷர் அல்-அசாத் அவர்கள் சண்டையற்ற முறையில் ஒரு பெரும் இரத்த களரியை தவிர்ப்பதற்காக ஒரு மோதலற்ற நிலையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விலகுவதற்கு அவர்கள் கிளர்ச்சி படையினர் ரஷ்யா மூலம் ஒரு செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள். பின்னர் ரஷ்யா மத்தியஸ்தம் செய்து அந்த பேச்சுவார்த்தையில் பஷர் அல்-அசாத் அவர்கள் ராஜினாமா செய்தது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே அவர் விமானம் மூலம் வெளியேறி இருக்கின்றார் என்ற செய்தியை தற்போது ரஷ்யா வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்படியானால் இந்த கிளர்ச்சி படையினருடன் ரஷ்யாவும் நேரடி தொடர்பில் இருந்திருக்கின்றார்கள், பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். அதன் பின்னர் பஷர் அல்-அசாத் எங்கு சென்றார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. நேற்றைய தினம் பல ஊடகங்கள் அல்-அசாத் சென்ற விமானம் குறிப்பாக ரேடரில் இருந்து மறைந்திருந்ததால் அந்த விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருக்கலாம், அல்லது கிளர்ச்சி படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம், அவர் உயிரிழந்திருக்கலாம் என்பதற்கு மேல் உயிரிழந்து விட்டார் என்றே பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கும் தற்போது ரஷ்யா பதிலளித்திருக்கின்றார்கள். ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் குறிப்பிடுகையில் அஷர் அல்-அசாத் பத்திரமாக அவர் ரஷ்யாவுக்குள் தரையிறங்கி இருக்கின்றார். அவர் சென்ற விமானம் மாஸ்கோவில் தரையிறங்கி இருக்கின்றது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் உத்தரவுக்கமைய புடினின் தனிப்பட்ட விருப்பமாக அவருக்கு அங்கே அரசியல் அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அவருக்கு அங்கு ஒரு அகதி அந்தஸ்து போல அல்லது ஒரு அரசியல் அடைக்கலம் போல அவருக்கு அங்கே கொடுத்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் அவருடைய குடும்பத்தினரும் ரஷ்யாவில் தான் இருக்கின்றார்கள். ஆசாத்தும் ரஷ்யாவில் ரகசிய இடத்தில் அவர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை ரஷ்யா வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே பஷர் அல்-அசாத்தினுடைய நிலை என்னவாக இருக்கின்றது என்ற கேள்விக்கு விடை கிடைத்திருக்கின்றது. அவர் ரஷ்யாவில் இறங்கி இருக்கின்றார், ரஷ்யா அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் குறிப்பாக சிரியாவினுடைய போரை நினைவு கூறக்கூடிய மக்கள் 2011 தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக எழுந்த போராட்டங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவில் வன்முறைகள் மூலம் ஆசாத் அடக்கி இருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டுகளையும் பல பத்திரிகைகள் இன்று மீண்டும் எழுதியிருக்கின்றார்கள். குறிப்பாக 2011ஆம் ஆண்டு சிரியாவில் நடந்த உள்நாட்டு போரில் ஏறக்குறைய 5,32,480 பேர், இது அளவு சொல்லப்பட்ட அளவுகள், இதை விட அதிகரிக்கலாம், ஏறக்குறைய 5.5 லட்சம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 60 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் அந்த அகதிகளில் 30 லட்சம் பேர் வரை ஏறக்குறைய 50% துருக்கியில் அவர்கள் இருப்பதால் இந்த சிரியா அகதிகளினுடைய பிரச்சனை துருக்கிக்கு ஒரு உள்நாட்டு பிரச்சனை போல மாறி இருக்கின்றது. 30 லட்சம் மக்கள் என்பது ஒரு சாதாரண அளவு கிடையாது. எனவே ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கு சிரிய நாட்டவர்கள் துருக்கியில் இருப்பதால் அவர்களுக்குரிய வசதிகளை செய்து கொடுப்பதில், அவர்களுக்குரிய இடங்களை கொடுப்பதில், வீடுகளை கொடுப்பதில், முகாம்களை கொடுப்பதில் என ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு பிரச்சனையாக துருக்கிக்கு மாறி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் துருக்கி அல்-அசாத்துடன் இந்த அகதிகள் பிரச்சனை குறித்தும் எதிர்ப்பு கிளர்ச்சியாளர்களுடன் சிரியாவினுடைய அரசை ஒரு
கொடுக்கல் வாங்கல்களை, அதாவது ஒரு சமநிலைப்படுத்துவதற்கு அல்லது அவர்களுக்கு இடையிலே ஒரு சமாதான தூதுவராக செயற்படுவதற்கு பலமுறை முயற்சி செய்தோம். ஆனால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இப்போது குறிப்பிடுகின்றார்கள். இதனுடைய கருத்து, நாங்கள் பலமுறை சிரியாவில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு அல்லது அல்லாஹ்வுடன் ஒரு உடன்பாட்டை செய்வதற்கு முயற்சிகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம், அவர்கள் கேட்கவில்லை, அதனால் நாங்கள் இவ்வாறு செய்திருக்கின்றோம் என்பதை கூறுவதைப் போல இந்த நேரத்தில் எர்டோகன் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, சிரியாவில் இந்த கிளர்ச்சிப்படை எவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவதற்கு பின்னால் நிச்சயமாக துருக்கியினுடைய ஆதரவு, மேற்குலகத்தினுடைய ஆதரவு இவர்களுக்கு இருக்கின்றது என்பதை பலரும் குறிப்பிடுகின்றார்கள். அமெரிக்கா, ஆஸ்திரேலியனுடைய ஆதரவு இருக்கின்றது என்பதற்கு அப்பால் துருக்கி ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை பல உள்நாட்டு செய்தியாளர்கள், சிரியாவினுடைய ஊடகங்கள், துருக்கியினுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். சிரியாவில் உள்ள கிளர்ச்சியாளர்களை தாம் ஆதரிப்பதாகவும், ஆனால் ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் குழுவை தாங்கள் ஆதரிக்கவில்லை என துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்போது ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படியானால் அவர்கள் கூறுவதை பார்த்தால் ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் குழுதான், இயக்கம்தான் இதில் மிகப்பெரிய அளவு பங்களிப்பு செய்திருப்பவர்கள். அந்த இயக்கத்தோடு இணைந்து சிரியாவுடைய ஆட்சியை மாற்றக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஆதரித்து கொண்டு அந்த இயக்கங்களின் ஒரு தலைமை இயக்கமாக இருக்கக்கூடிய இயக்கமான ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் இயக்கத்தை மட்டும் ஆதரிக்கவில்லை என்பது சொல்வது ஒரு வேடிக்கையான விடயம். என்ன, ஒரு கூட்டமாக ஒரு 4 இயக்கங்கள் சேர்ந்து இயங்குகின்றார்கள், அதில் 3 இயக்கங்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம். ஆனால் அந்த 4 இயக்கங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த கூட்டு இயக்கங்களின் உடைய முதன்மை இயக்கத்தை நாங்கள் ஆதரவு வழங்கவில்லை என்பதை துருக்கியினுடைய நிலைப்பாடு வினோதமாக இருக்கின்றது. அல்லது துருக்கி இவ்வாறான கதைகளை கூறுகின்றார்களா என்று தற்போது கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. ஆனால் ஒரு ராயதந்திர ரீதியிலான மோதலுக்கு தீர்வை காண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுமாறு நாங்கள் பலமுறை கேட்டுக்கொண்டோம் என்று துருக்கி 2 தடவைகள் வலியுறுத்தி கூறியிருப்பது நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தைகள் சரிவரவில்லை, நாங்கள் கிளர்ச்சி படைகளை வைத்து ஆசாத்தை காலி செய்து விட்டோம் என்பதைப் போலதான் எர்டோகனின் உடைய பேச்சினுடைய உள் அர்த்தமும் தருகின்றது. இதை நன்கு அரசியலை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் ஆசாத் அரசை வீழ்த்தியதை அடுத்து துருக்கியில் மிகப்பெரிய அளவான கொண்டாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக அரசு கட்டிடங்களிலே, அரசு அலுவலகங்களில் கூட அங்கு துருக்கியர்கள் அதை கொண்டாடி இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இந்த கிளர்ச்சி படையினுடைய வெற்றியை துருக்கியர்கள் ஆதரித்திருக்கின்றார்கள், துருக்கி அரசு விரும்பி இருக்கின்றது என்பதை மறைமுகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று வெளியிட்டிருக்கின்றார்கள். சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் ஆசாத் அரசை வீழ்த்தியதை அடுத்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். சிரியாவை நாங்கள் பாதுகாப்பது இஸ்லாமிய குடியரசின் கடமை அல்ல என்றும், சிரிய அரசாங்கமும் எங்களிடம் எந்த ஒரு உதவியும் இறுதி நேரம் வரை கேட்கவில்லை என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம். சிரியாவுக்கு கிளர்ச்சிப்படை அலப்போ நகரை கைப்பற்றிய பின்னரே அவர்கள் காமா நகரை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் போது ஈரானினுடைய அயதுல்லா அல் கமேனியினுடைய ஆலோசகர் ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதிகள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். சிரிய அரசாங்கம் அதிகாரபூர்வமாக அழைத்தால் களமிறங்குவதற்கு எங்களுடைய இராணுவத்தினர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள், எந்த நிமிடத்திலும் சிரிய அரசு அழைத்தவுடன் நாங்கள் களமிறங்குவோம் என்ற ஒரு செய்தியை அவர்கள் சிரியாவுக்கு அனுப்பியிருந்தார்கள். ஆனால் ஏனோ என்ன அரசியல் காரணங்களோ அல்லது என்ன பின்புலமோ தெரியாது, சிரிய அரசு நேரடியாக ஈரான் இராணுவத்தை இங்கு அழைப்பு விடுக்கவில்லை. ஈரானினுடைய துணை இராணுவ குழுக்கள் அங்கு உதவி புரிந்திருந்தாலும் கூட ஈரான் இராணுவத்திற்கு இவர்கள் இறுதி வரை அழைப்பு விடுக்கவில்லை. ஆசாத் வெளியேறி தப்பிச் செல்லும் வரை இது ஒரு மிகப்பெரிய கேள்விகளாக இருந்திருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்பதற்கப்பால் ஈரான் தங்களுக்கு அழைப்பு விடவில்லை, அதனால் தாங்கள் பாரிய அளவில் சிரிய அரசுக்கு உதவவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, டமாஸ்கஸை கைப்பற்றி அல் ஆசாத்தினுடைய ஆட்சியை வீழ்த்தியதில் அடுத்து ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் உள்ளிட்ட கிளர்ச்சி படைக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலிபான் அரசு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். தலிபான் வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒருங்கிணைந்த சிரியா மற்றும் இறையாண்மை கொண்ட இஸ்லாமிய அரசாங்கம் அமைப்பதற்கான நம்பிக்கை வெளிப்படுத்தும் அறிக்கையை வெளியிட்டிருப்பதுடன் டமாஸ்கஸில் மோதல்கள் மற்றும் ஸ்திரத்தன்மை அகற்றப்படுவதை தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும், பொதுமக்களுக்கு எந்த சேதங்களும் ஏற்படாமல் மீண்டும் சிரியா கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் தலிபான்கள் புதிய ஆட்சியாளர்கள், பெரும்பாலும் ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் இயக்கத்தினுடைய தலைவரே புதிய சிரிய ஆட்சி தலைவராக இருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் அவருக்கு அந்த கோரிக்கையை
அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஒரு அதிரடியான ஒரு விடயமும் அங்கு சிரியாவில் நடைபெற்றிருக்கின்றது. சிரியாவின் உடைய புதிய கிளர்ச்சி படையினுடைய தலைவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார். குறிப்பாக ஹயாத் தௌரித் அல் ஷமாமின் உடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பில், அல்-அசாத்தின் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்த பின்னர் ஆட்சி கவிழ்ப்பில் முக்கிய பங்கு வகித்த கிளர்ச்சியாளர்கள் ரஷ்யாவினுடைய இராணுவ முகாம்களையோ ரஷ்ய நிலைகளையோ நாங்கள் ஒருபோதும் தாக்கப் போவதில்லை, அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பை அளிப்போம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருப்பதுடன் கிரெம்லின் குறிப்பாக ரஷ்யாவின் இராணுவ தளங்கள் தூதரக புறக்காவல் நிலையங்களுக்கு அவர்கள் பாதுகாப்பு உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றார்கள் என்று ரஷ்யாவின் டேஸ் ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ரஷ்ய அதிகாரிகள் பிராந்தியத்தில் தொடர்ச்சியான ஸ்திரத்தன்மை மற்றும் ஒத்துழைப்பை உறுதி செய்வதற்காக ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி படையினருடன் தொடர்பில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது சற்று சிக்கலான ஒரு அரசியலாகத்தான் சிரியாவில் இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம், பல நாடுகள் பல கோணங்களில் தங்களுடைய விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சிரியாவை ஒரு களமாக பயன்படுத்துகின்றார்களா, சிறிய மக்களை ஒரு பரிசோதனை களமாக இந்த சிறிய நாட்டை பயன்படுத்துகின்ற ஒரு சந்தேகம் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு எழுந்திருந்தது. ஏனெனில் ஈரான் ரஷ்யா நண்பர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஈரானிய தூதரகம் அடித்து நொறுக்கப்படுகின்றது. ஈரான் சார்ந்த விடயங்கள் எல்லாம் அங்கு அளிக்கப்படுகின்றன. ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய கிளர்ச்சி படைகள் மறுபுறம் ஈரானுடன் சிரியாவில் இணைந்து செயற்பட்ட ஈரானுக்கு நெருக்கமான ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டுகின்றார்கள், ஈரானுடன் பகைமை பாராட்டுகின்றார்கள், ரஷ்யாவினுடைய இராணுவ நிலைகளை தாக்கப் போவதில்லை என்று கூறுகின்றார்கள். ரஷ்யாவும் இறுதி நேரத்தில் அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் தான் அல்-அசாத்தை பதவி விலக வைத்திருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். அப்படியானால் இந்த கிளர்ச்சி படையினரின் வெற்றிக்கு பின்னால் வல்லரசுகளின் உடைய முடிவுகளும் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றதா? ஒரு போர் இல்லாமல் ஒரு சிறிய அளவிலான ஒரு உயிரிழப்புகளுடன் அவர்கள் கெப்பற்றி இருப்பதற்கு என பல கேள்விகள் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் ரஷ்யா தங்களுடைய தூதரகங்களை அவர்கள் பாதுகாக்க இருக்கின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து ஹயாத் தௌரித் அல் ஷமான் தலைமையிலான கிளர்ச்சி படை சிரிய ஜனாதிபதி அல்-அசாத்தை பதவி நீக்கம் செய்த பின் 2 நாட்கள் கழித்து இன்றைய தினம் வெள்ளை மாளிகை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். முதலில் இந்த அல் ஷமாம் ஹயாத் தௌரித் இருக்கக்கூடிய அதனுடைய தலைவருக்கு அமெரிக்கா பயங்கரவாதியாக அவரை அறிவித்து, குறிப்பாக முகமது அல் கோலானிக்கு $10 மில்லியன் வெகுமதி அளித்திருந்தார்கள். அவரை கொலை செய்பவர்களுக்கு, அவர் தொடர்பான இருப்பிடத்தை காட்டி கொடுப்பவர்களுக்கு 10 மில்லியன் வெகுமதி கொடுக்கப்படும் என அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆசாத்தின் பதவியை அகற்றிய மறுநாளே இந்த அறிவிப்பை தாங்கள் மீள் பரிசீலனை செய்து கொள்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்க கொள்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை இந்த விடயம் மிகப்பெரிய அளவில் தற்போது எழுப்பி இருக்கின்றது. ஏனெனில் அந்த இயக்கத்தினுடைய தலைவரை அவருடைய உயிருக்கு $10 மில்லியன் அளித்து அவரை ஒரு பயங்கரவாதியாக காட்டியவர்கள் ஆசாத்தினுடைய ஆட்சியை வீழ்த்திய மறுகணமே அவருடைய அந்த தீர்மானம் குறித்து நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்வது, இந்த கிளர்ச்சி படை அமெரிக்காவுடனும் மிகப்பெரிய தொடர்பில் இருந்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது வெளிப்படையாகவே தெரியக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அதை இந்த அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆசாத் வெளியேறியதை தொடர்ந்து சிரியாவில் அரசியல் மாற்றம் குறித்தும் ஆசாத் ரஷ்யாவில் குறிப்பாக அடைக்கலம் புகுந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் குறிப்பாக சிரியாவில் உள்ள கிளர்ச்சி படையுடன் அமெரிக்கா மறைமுகமாக தொடர்பில் இருந்ததாகவும் தற்போதும் இருப்பதாகவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த கிளர்ச்சி படையினர் துருக்கியுடன் தொடர்பில் இருந்திருக்கின்றார்கள், ரஷ்யாவுடன் தொடர்பில் இருந்திருக்கின்றார்கள், அமெரிக்காவுடன் தொடர்பில் இருந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த கிளர்ச்சி படையின் வெற்றிக்கு பின்னால் மிகப்பெரிய அளவிலான ஆதரவு அல்லது மறைமுகமான பின்னணி நீண்டு செல்வதை பார்க்கக்கூடியதாக தெளிவாக இருக்கின்றது. எவ்வாறு இந்த பின்னணி நின்று சென்றாலும் அந்த பின்னணி சிரியாவை மீண்டும் ஒரு இரத்த களரி இல்லாத அமைதியான ஆரோக்கியமான ஒரு அபிவிருத்தி அடையக்கூடிய நாடாக மாற்றினால் மகிழ்ச்சி. அதை விடுத்து இந்த நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, துருக்கி போன்ற நாடுகளின் பின்னணி மீண்டும் அவர்களுடைய பிராந்திய நலனுக்கான ஒரு பரிசோதனை களமாக சிரியாவை மாற்றி அந்த மக்களை ஏற்கனவே உள்நாட்டு போரால் மிகப்பெரிய அளவிலான அழிவுகளையும் இரத்த கிளறியையும் சந்திரிக்கக்கூடிய மக்களை மீண்டும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கிவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருக்கின்றது. எனவே வல்லரசுகளின் மறைமுக போராட்ட களமான சிரியாவை அவர்கள் இனியாவது அமைதியாக இருக்க விட போகின்றார்களா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த நிலையில் சவுதி அரேபியா இன்றைய நாளில் மிக முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். சிரியாவின் எதிர்காலம் குறித்து
அசாத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ஸ்திரத்தன்மையை வலியுறுத்தி இருப்பதுடன் நாடு குழப்பத்தின் விளிம்பில் இருப்பதால் ஒற்றுமை மற்றும் அமைதியான பாதை அவசியம் என்றும் அனைத்து கட்சிகளையும் அனைத்து சமூகங்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு ஒரு சமத்துவமான சிரியாவை உருவாக்க வேண்டும், அல்லாதுவிட்டால் மீண்டும் அங்கு சிக்கல்கள் ஏற்படும் என்று ஒரு எச்சரிக்கை சவுதி அரேபியா விடுத்திருக்கின்றார்கள். ஏதான் இன்றைய நாளில் குறிப்பாக சிரியாவில் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கின்றது. அங்கு அடுத்த ஆட்சி அமைப்பதற்கு கிளர்ச்சி படையினர் மிகப்பெரிய பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். கிளர்ச்சி படைகளுடன் அமெரிக்கா, ரஷ்யா, துருக்கி போன்ற நாடுகள் மறைமுக தொடர்பில் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஈரானும் தற்போது சற்று பின்வாங்கி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிளர்ச்சி சிரியா எங்களிடம் ஆதரவு கேட்கவில்லை என்ற விடயத்தை என்று கூறியிருக்கின்றார்கள். ஆசாத் மாஸ்கோவில் தஞ்சமடைந்திருக்கின்றார், அவர் இறந்தார் என்ற விடயமும் தற்போது இல்லை, அவர் உயிருடன் ரஷ்யாவில் அடைக்கலமாக இருக்கின்றார் என்ற விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவைதான் தற்போது சிரியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களாக இருக்கும்போது ஏமனிலிருந்து இன்று கவுதி படைகள் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை ஸ்டேலின் ஜாவ்னே என்று இருக்கக்கூடிய நகரப்பகுதியில் நடத்தியிருக்கின்றார்கள். இதில் பல குடியிருப்புகள் பற்றி எறிந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. நீண்ட நாட்களின் பின்னர் ஸ்டேலுக்குள் நேரடியான ட்ரோன் தாக்குதலை கவுதி படைகள் நடத்தியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக பதிவாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.